ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிலிக்கான் கண்டென்ட்டும் டயருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஒரு டயர் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் சிலிக்கான் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, அது என்ன யூசேஜுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிலிக்கான் டை ஆக்சைடுங்கிறதாங்க இதனோட கெமிக்கல் ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா டயர் மேனுஃபேக்சரிங் எப்போ இது கலக்குவாங்க. ஸோ இதுக்கும் டயரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். சிலிக்கான் கண்டென்ட் நீங்கள் வாங்குற டயர்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் அண்ட் குஷனாக இருக்கும். வெட் கிரிப் நல்லா இருக்கும். வின்டர்ல யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனா ஒரு சாஃப்ட் டயர் எவ்வளோக்கு எவ்வளோ சிலிக்கான் கண்டென்ட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு டயரோட குஷனிங், பிரேக்கிங், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பட் டயர் லைஃப் கம்மியாகும். அதாவது டயர் லைஃப் கம்மியாகும். ஏன்னா அது சாஃப்ட் காம்பவுண்ட். இதே சிலிக்கான் கண்டென்ட் நீங்க கம்மியாக்கும் போது டயர் லைஃப் அதிகமாகும். டயர் ஹார்டா இருக்கும். ஸோ ட்ரக்ஸ் அண்டு சம்மர் சீசன்ல எல்லாம் சம்மரான கண்ட்ரி, அதாவது ஹீட் அதிகமா இருக்கிற கண்ட்ரில எல்லாம் அதிகமா இந்த சிலிக்கான் கம்மியா இருக்க டயர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல இந்த ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கினா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.